இல்லைங்களா? அறுவடி சோளம் குத்தி ஆடு மாடு கஞ்சி கட்டி அடுப்பு வேற வச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அரைப்படிய ஆக்கிட்டு ஆம்பளைய மறுத்திட்டு அடுப்பு கூட கிடக்குறாங்க இன்னைக்கு. கம்மந்தோறு சோளத்தோறு கருகி போனது சோறு கருத்து நல்லா குடிச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு காப்பி கடை இட்லிய கழுத்து மிட்டு தின்னு போட்டு களிய கண்டா முறைக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் நாங்க சாப்பிட்டு இது பண்ண தைச்சு போட்டுருது முகம் தைச்சுதான் போடுவோம். கந்த துணி வீத்த துணி பொறந்து போனா வீத்த துணி பொறந்து நல்லா கட்டுனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வயசு வந்து மிங்கோசுவா மீறி போச்சு இன்னைக்கு. அன்னைக்கு எந்த காலத்துல எந்த காலத்துல அன்னைக்கு அத்தை மாமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு பார்க்க வாரானா அந்த பிள்ளைங்களுக்கு சமாசம் தெரிஞ்சு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுல இருக்காது. அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும். அப்படியே அத்தை மக மாமமாக ஆம்பளைங்க வாரானா அடுத்த வீடு தாண்டு நாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அத்தை மக மாமமாக ஆம்பளைங்க வாரானா அருக செஞ்சு இலை கட்டி பாவடைய கட்டிட்டு பவுடர் பூசிட்டு பசுப்பு நட நடக்கிறாங்க இன்னைக்கு. பசுப்பு நட ஆமாங்க. என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. அஞ்சு புள்ள 6 புள்ள இருந்தாலும் கூட ஒரு பையன் வேணும்னு பழனிக்கு 12 அமாவாசை போனாங்க. 12 அமாவாசை போவாங்க. அன்னைக்கு 5-6 பிள்ளைங்க இருந்தா ஒரு பையன் வேணும்னு அன்னைக்கு அவ்வளவு 10 உருப்படி பெத்தெடுத்தாங்க. இன்னைக்கு எப்படின்னு தெரியுங்களா? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் புள்ள குட்டி வேணும்னு கோயம் போனாங்க கும்பிட்டாங்க சாமிகளை அன்னைக்கு. இன்னைக்கு புள்ள குட்டி வேண்டாம்னு ஊசியத்தான் போட்டுட்டு உயிர் போக நடக்கிறாங்க இன்னைக்கு. உண்மைங்களா இல்லையோ? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பலனா இருக்குதுங்களா?